உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணர டிரெஸ் ப்ரோ பயிற்சி புத்தகம் உதவும். ப்ளவுஸ் புக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். 28லேருந்து 48 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் அளவு இருக்குது. உங்களுக்கு கணக்கே தெரியலனா கூட நீங்கள் உங்களால் பயன்படுத்த முடியும். ஏன்னா எல்லாமே இந்த புக்கில் பிரித்து வச்சுருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் PDF என்கிட்ட வாங்கிக்கலாம். ஆம்கோல் 16, கை இறக்கம் 7. முதல்ல ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ பஃப் கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பஃப் தான். நார்மலாக பரவலாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க ஒரு அளவில் இது ஒரு அளவு. அதுக்கு அடுத்தது கையிறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இப்போ இந்த 2.5லேயே உங்களுக்கு ஷோல்டருக்கும் உள்ளே இருக்கு. சரிங்களா? அடுத்தது நீங்கள் அடித்து திருப்பிக்கிற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச்சு, மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச்சு. இப்போ இந்த கணக்கை எப்பயும் போல் வச்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு இங்கே சின்ன ஆம்கோல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு 36 சைஸு இது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பஃப் வேற. ஒவ்வொரு பஃப்புக்கும் அடையாளத்தை மாற்றி பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இருந்து நீங்கள் PDF நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இப்போ 16ல் பாதி எவ்வளோ? 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை இங்கே வைங்க. அடுத்ததா இந்தாண்ட 1.5 இன்ச். இந்த இடத்துக்கிட்ட எப்பயும் போல நாம் இங்கே அளவுகள் அரைஞ்சி வைப்போம். கை டைட் எவ்வளோ? நீங்கள் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு. சரி, இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. வரைபடத்தை போட்டுறேன். இதுதான் வரைபடம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இது அப்படியே பாதியா மடிங்க. இதுல இருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. வச்சுட்டு இதுல கிடைக்கிற அளவுல பாதி வச்சு ஒரு மார்க் பண்ணுங்க. அடுத்ததா இந்த கோடையும் இணைச்சு விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்கேலை இந்த வாரத்துல போட்டுக்குங்க. அடுத்ததா இந்த ஸ்கேலை இந்த வாரத்துல இப்படி போட்டுட்டு
உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே குடஞ்சி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்தான்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இது கட் பண்ணணும். சரி, இப்போ அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அளவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் எங்கே வச்சோம் அங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு வருதுங்களா? இப்போ இது நீங்கள் மடித்து தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுவே ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு துணி கிடைக்கும். நீங்க கொஞ்சம் கவனிங்க. தெரியுதுங்களா? இப்போ இந்த 3 டாட் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே வருது. இன்னும் நீங்கள் டாட் உங்களுக்கு அதில் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு இந்தாண்ட இதை போட்டுக்கிட்டு மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை டாட் இங்க கிடைக்குதோ அந்த இடத்துக்கிட்ட இருந்து அளவை டாட்டா போடுங்க. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பஃப் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப்பு. முன்னாடி சைடு அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு ஆர்க்காது, இதுதான் முன்னாடி பகுதி. இப்ப இது நீங்க இப்படியே நீங்க விட்டுறலாம். எனக்கு முன்னாடி குடஞ்சி வேணும் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பகுதி தேவையில்லாத துணிகளை அங்க உள்ள இருக்காது. அதனால கோட்டையே பார்க்க வேண்டாம், நமக்கு அமைப்பு எங்க கிடைக்குதோ அந்த அமைப்பு அதோட கொண்டு போய் முடிச்சிடணும். இப்ப பாருங்க, கோடு இங்க இருக்கா, நான் இந்தான கொண்டு போய் அந்த அமைப்பு அங்க முடிச்சிருக்கேன். இப்ப இந்த பகுதியில எப்பயும் போல வெட்டி விட்டுருங்க. இது ஒன் சைடு. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பஃப்கே அளவு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட வேலை. இப்போ உங்களுக்கு இது எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேலே மட்டும்தான் பஃப் உங்களுக்கு வரும். இதுவே இன்னும் அதிகமா பஃப் உங்களுக்கு இங்க மேலே மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் சில வேலைகள் செய்யணும். அது நாம அடுத்த பயிற்சியில நம்ம பார்க்கலாம். நன்றி. கையோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
36 7 16